பார்த்துருப்பீங்களே வருட ராசி பலன் 2026 நிச்சயம் நடக்கும் மிதுன ராசி நேயர்களே அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? சேட்டலைட்டுகளாலே ப்ரிடிக்ட் பண்ண விஷயங்களை இவங்க அனுபவம் பண்ணுவார். இலங்கையில் அழிவு வரும் என்று அனுபவன் அன்றே சொன்னார். அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்ப கட் பண்ணி அவர் 5 வருஷமா சொல்லியிருக்காரு. முன்னாடி சொல்லி வச்சாப்ல அடுத்த வருஷம் இங்கே வரும் அங்கே வரும்னு சொல்லிட்டு எப்படியா வந்துதானே ஆகும். இந்த 2 வருஷத்துல மழை தண்ணியில உங்க ஆஃபீஸ் போயிருந்தோம். இப்போ இந்த வருஷம் மழையில போகலன்னா அடுத்த வருஷம் போகும். இது 10 பாயிண்ட் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இலங்கையில புயல் வரும், அமெரிக்காவில் ஒரு பெரிய அழிவு வரும், இப்படின்னு ஒரு 10 பிட்டை போட்டு விட்டுருவாங்க. போட்டு விட்டோன்னு ஏதாவது நாள் நடந்துருக்கு. கட்டாயம் விமான விபத்து, வானூர்தி, அது சார்ந்த பிரச்சனைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. யாராவது எங்கேயோ ஒரு கண்டில் அடிச்சுக்கிட்டா ஏன் நான் சொன்னார்ல, அப்பயே சொன்னாரு உக்ரைன் போர் தான் நடந்துட்டு இருக்குல்ல. சில இடங்கள்ல போர் நின்று எப்படி போர் நிற்கும்ல, நின்று காசால பாருங்க நின்றுச்சா. இப்போ நம்ம இதெல்லாம் பாருங்க, நம்ம கண் முன்னாடியே ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்குல்ல. பெரிய தார் ஜீப்ல போயிட்டு இருக்கு, கட்சியில பதவி வாங்கிட்டு இருக்கு. யாரு? பல்லவி பதார்த்த ஜோதிடம். ஆனால் இன்னும் ஓட்டிகிட்டு இருக்குல்ல, என்ன நம்புறாங்க இல்லை. அது சொன்ன பொய் பூரா முண்டமொழிக்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ரெக்கார்டு இருக்கு, ஆன் ரெக்கார்டில் இருக்கு. அண்ணாமலை முதல்வர் ஆகியே தீர்வார் அவருடைய ஜாதகத்தில் இருக்குன்னாங்க. கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு பணத்தில் எடுக்கல, அடித்து துறதாத வரையா பிஜேபி காட்டி விட்டாங்க. என்ன பண்ணுறீங்க அவங்க தொழில், ஜாதகக்கார்ட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் வாங்கிடுவேன். இவன் பூராதையும் சொல்லி கீப் வரையும் சொல்லிடுவான். இல்லை உங்களுக்கு வேற யாரோ ஒரு பொண்ணோட இந்த காலகட்டத்தில் தொடர்பு இருந்திருக்கணும், ஒரு அஃபெக்ஷன் வந்திருக்கணுமே, தேடி வருவாங்களே அவங்களே என்பது. இவன் ஏற்கனவே 4-5 பேர்த்த வச்சிருப்பான், கம்பெனி பண்ணி வச்சிருப்பா, வேலை பார்க்கறது கூட கண்டுபிடிச்சா சாமி. அவன் குத்து மதிப்பாக போட்டு அடிக்கிறது தான். கம்பெனி வச்சிருக்கான், இவனை சுற்றி ஒரு 10 பெண்கள் வேலை பார்க்குறாங்க, ஏதாவது இருக்கலாம் போட்டு பார்க்கறது தானே. ஏன்னா ஜாதகம் சொல்லுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராகு மாறும்போது கட்டாயம் ஒரு பெண்ணோட குடும்பம் தாண்டி ஒரு பெண்ணோட தொடர்பு உங்களுக்கு இருக்கணுன்றது காட்டுதே கட்டத்தில். அதே மாதிரி இலங்கைக்காரங்க இருக்காங்க, இங்கே மாதிரி ஜோசியத்தில் ஏமாந்த இழிச்சவங்க எவனையுமே பார்க்க ஏமாந்தவங்க. அதுவும் குறிப்பாக வடக்கு மாகாணத்துக்கு இந்திய வம்சாவளின்றது வேறு. அவங்க அந்தளவுக்கு ஏமாற மாட்டாங்க. அங்கே பூர்வகுடி தமிழர்கள் இருக்காங்களா வடக்கு மாகாணம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20% கூவைங்க இருக்கு. ஜோசியனாலே பாஞ்சு விழுந்து போயிடும், சொத்தப்பூரா எழுதி வச்சுருவாங்க. எத்தனை லட்சம் அவங்க தான் இந்த போரில் பாதிக்கப்பட்டு பல்வேறு உலக நாடுகளில் இருக்காங்க. ஜோசியனாலே காசு தான். இளத்தமிழன், மலேசிய தமிழன். ஜோசியம், ஜாதகம், பில்லி சூனியம், ஏவாள், யாரும் இல்லை ஏவரன் மட்டும் பாருன்னு அள்ளி வீசுவாங்க காசு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் வணக்கம் சார். வணக்கம். கடவுள் நம்பிக்கை இருக்கு ஒரு புறம், மூட நம்பிக்கையில விருப்பம் இல்லை. அதே மாதிரி ஜோதிடத்துலையும் சிலது நம்பவே சிலது நம்புறதில்ல. ஆனால் சின்ன வயசுல இருந்தே வீட்டில் ஜாதகம் ஜோசியம் பார்க்கறது வழக்கம். நான் கேட்பேன், அப்போ ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் துல்லியமாக கணிக்க முன்னா அந்த ஜோசியக்காரரை பார்த்து அவர் வாழ்க்கையை மாற்றிக்க வேண்டியதானே, அவர் பையனுக்கு ஏன் வேலை இல்லைன்னு கேட்டீங்களா வீட்டில் இந்த மாதிரி பண்ணும்போது தான் சொல்றது. இந்த டாக்கெல்லாம் எப்போ அதிகரிக்கும்னா டிசம்பர் மாதம் இந்த புயல் வெள்ளத்தில் வீட்டில் இருக்கும்போது தான் அடுத்த விட ராசி பலன்கள் அப்படின்னு போட்டு ஒருத்தரும் பேச ஆரம்பிச்சாங்க. பல பேர் பேசுவாங்க சார். சிலது நடக்கும், உண்மையாகவே நடந்திருக்கு, அதை மறுக்க முடியாது. அது தோராயமா கணித்தா பஞ்சாங்கமாங்கிறதுக்குள்ள நான் வரல. பட் டுபாகூர்களும் பல பேர் இதில் உலாவிக்கிட்டு ஆல்ரெடி மனவிரக்தியில் இருக்கவன்ட்டு ஒரு 10,000 ஆட்டையை போடுறது இப்படின்னு மன உளைச்சலுக்கு ஆளாக்குற பல ஜோதிடர்கள் உலாவர தொடங்கியிருக்கிறாங்க. பார்த்துருப்பீங்களே வருட ராசி பலன் 2026 நிச்சயம் நடக்கும் மிதுன ராசி நேயர்களே அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? அது எப்பயும் வருஷம் நடக்கிறது தான். முதல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது அது எங்களுக்கு தான் வேலை பார்த்தவனுக்கு தான் தெரியும். ஸ்லாட் எடுத்துருவாங்க. ஆமாம், ஒரு ஸ்லாட் இப்பவும் பண்ணுறாங்க. இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் பெரிய ஆளுன்னு நினச்சி அந்த டிவி கூப்பிட்டு பேட்டி எடுக்கிற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் நினச்சிட்டு இருக்காங்க. புரியுதா? ஒரு பெரிய ஜோசியர் போல், பயங்கரமான ஜோசியர் போல் சன் டிவியில், இந்த டிவி விஜய் டிவியில், இதில் ராஜ் டிவியில் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஒரு ஜோசியர்னு சொல்லி அவங்க எடுத்து டிவிக்காரனே எடுத்து போடுறான்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கு, நடக்கவும் தானே போடுறான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அவங்க வாரத்துக்கு 10,000 கட்டிட்டு கெஞ்சி கூத்தாடி ஸ்லாட் எடுத்து, தலைவா ஒரு 8:30 மணிக்கு கொடுங்க, 8 to 9 கொடுங்க, ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கு, வெள்ளிக்கிழமை போட்டிங்கன்னா எப்படி நாங்கள் பொழப்பு நடத்துகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, வாரம் சம்பாதிக்கிற ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சனிக்கிழமை இரவு 8 to 9 20,000 கட்டிடுவாங்க வாரம். அப்போ மாதத்துக்கு 1 லட்சம். அன்னைக்கு ஜாதகம் இப்போ நைட்டு சொல்கிறாங்கன்னா அடுத்தனே அங்கே நம்பர் போட்டுருவாங்க, ஃபோன் நம்பர் போட்டுருவாங்க. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஊராக போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வயசானவர் இருந்தார், 80 வயசு அவருக்கு.
ஷெட்யூல் போட்டு அப்போ கேபிள் டிவி காலம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தருமபுரிக்கார் தாத்தா நைட்டு அவர் எப்போ கேட்பாருன்னா 10 மணிலேருந்து 11 மணி 11:30 வரைக்கும் நான் பேசுவேன். அரை மணி நேரம் 1/4 மணி நேரம்லாம் இல்லை. 10 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். நான் 12 மணி வரைக்கும் கூட பேசிக்கிட்டு இருப்பேன். எவ்வளோ காசு வேணும்னு சொல்லுங்க. ஜோசியம் தானே சார்? ஜோசியம் தான். நைட்டு அவர் வயசு பழுத்த பழமாக இருப்பார். அவர் பார்த்தாலே நம்பிடுவாங்க. நான் பயங்கர அப்பாட்டாக்கிறவர். 80 வயசுக்கு மேலே அவர் தனியாக தான் வருவார். ஆனால் அவர் அந்தந்த சேனல் முடிச்சோடனே பஸ் ஏற்றி விட்டுருணும். அவர் அவ்வளோதான். தருமபுரியில் பஸ் ஏற்றி விடுவாங்க. இங்கே வந்து இறங்குவார். இல்லை, நேராக வந்து தருமபுரியிலேருந்து சேலம் வருவார். திங்கக்கிழமை சேலம் வந்து ஒரு லாட்ஜில் ரூமை போட்டுருவார். நைட்டு அங்கே உள்ள ஒரு சேனலில் 1.5 மணி நேரம் ஆற்றுவார். போய் படுத்துருவார். பால் மட்டும் கேட்பார். புரியுதா? மஞ்சப்பொடி போட்டு பால் அதை வாங்கி கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நேர்கள் கேட்பான் கேட்குற கேள்வி பூரா பதில் சொல்லிட்டே இருப்பார். இறந்துட்டார் இப்போ. ஆமாம், எத்தனை வருஷம்தான் அவர்? என்ன இப்போ இருந்தால் 100 வயசு இருக்கும். பட்டக்கட்டையெல்லாம் அடித்து குங்குமலாம் வச்சு கும்முன்னு இருப்பார். ஆள் ஒரு குட்டையாக இருப்பார், செக்கச்சவேன்னு இருப்பார். பார்த்தாலே நம்புற மாதிரி தான் இருக்கும். குடும்பத்தில் அவர் வாட்டி விட்டாங்க. ஏன்னா இவர் சொல்கிறதா இப்போ ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியலன்னு போட்டணும். திங்கக்கிழமை தருமபுரியில் மத்தியானம் பஸ் ஏறுவார். சாயந்தரம் சேலம் நேராக வந்து கொஞ்சம் ரூமை போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு சேனலுக்கு ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுவார். பேசி முடிச்சு 12 மணிக்கு வந்து படுத்துடுவார். காலையில் அதே ரூமில் எந்திரிச்சு ரூம் பாய் கூப்பிட்டு ரூம்லாம் க்ளீன் பண்ண சொல்லிட்டாருன்னா முதல் நாள் கொடுத்து நம்பர் கொடுத்தாருல இந்த லாட்ஜு இந்த இதுன்னு பூராமே காலையில் வந்துடுவாங்க. 6:30க்கெலாம் வந்துடுவாங்க. வந்தவுடனே அந்த ரூம்குள்ளேயே ஊதுபத்தி இதெல்லாம் பொருத்தி வச்சுட்டு சேரை போட்டு உட்காந்துருவார். பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அதுக்கு தானே முதல் நாள் பணம் கட்டுறாரு. 1000 ரூபா 1 ஹவர் கட்டிடுவார். முதல்ல 3000 ரூபா கட்டிடுவார். அவருக்கு 1000 ரூபா எவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன் எடுத்துகிட்டு மீதி காசை கொடுத்து என்னை ஆட்டோ ஏற்றி விட்டுருங்கன்னு அங்கே உட்காந்துருவார். செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக அங்கே கூட்டம் தள்ளுன்னு தள்ளுவாங்க. ஒருத்தர் பார்க்குறதுக்கு 500 ரூபா. அப்போ நான் சொல்லுவது 2005-6 500 ரூபா. 10 பேருக்கு பார்த்தா எவ்வளோ 5000 ரூபாச்சு. 10 பேர் 15 பேருக்கு பார்த்துருவார். அவங்களாம் நான் அடுத்த வாரம் வாங்கன்றார். 10 பேருக்கு மேலே அவரால் முடியாது. பார்த்து அவனை விட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அன்னைக்கு சாயந்தரமாக கிளம்பிடுவார். 5 மணிக்கு கிளம்பி நேராக வேலூர் ரூமை போடுவார். நைட்டு ஒரு சேனல். அடுத்த நாள் காலையில் அங்கே ஒரு 5000 ரூபா பார்த்துறாரு. அடுத்த ராணிப்பேட்டை அடுத்த நாள் வருவார். அது முடிப்பார். அது முடித்த உடனே நேராக அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கலெக்ஷனை முடிச்சுட்டு சாயந்தரமாக வண்டி ஏறினார்னா நைட்டு தருமபுரி போயிடுவார். 2 நாள் ரெஸ்ட்டு. திருப்பி அங்கேருந்து கிளம்புவார். இப்படி அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக அவரை தெரியும். அவர் பேர் கூட கணபதின்னு நினைக்கிறேன் பேர். இப்படியே ஒரு ஆள். இப்படி அவர் என்னென்னா அந்த 4 நாள் டூரில் ஒரு 15,000 ரூபாக்கெல்லாம் கட்டிடுவார். 15,000 ரூபாவில் இந்த 20,000 ரூபா. வாரத்துக்கு 20,000 ரூபானா அந்த காலத்தில் என்ன ஆச்சு? 5,000 ரூபான்றதே பெருசு. 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறீங்க. ஆமாம், இப்படி இருப்பாங்க. அப்புறம் பெரிய சேனலில் இருக்கிற பெரிய ஆட்கள் ஆளை பிடிச்சி ஸ்லாட் வாங்கிடுவாங்க. ஸ்லாட் வாங்கி மக்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பான ஹியூமன் கேட்டல்ஸ்க்கு என்னன்னா ஒருத்தர் நேரில் பார்த்தா மதிக்க மாட்டான். ஆனால் டிவியில் பார்த்துட்டு உங்கள் நேரில் பார்த்தா கொண்டாடுவான். அங்கே அவரா இவர் அப்படின்வாங்க. இவர் தான்டா அவர்னா மதிக்க மாட்டேன். எப்போயா நீ சொல்கிறத நான் கேட்கணுமான்னு. ஆனால் டிவியில் பார்த்துட்டானா தேடி வந்து காசு கொடுத்து நம்மகிட்ட கேட்டு போவாங்க. இது ஹியூமன் கேட்டல்ஸோடைய ரொட்டீனாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம், மைண்ட் செட் அப்படி. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜோதிடர்கள்லாம் இங்கே பணத்தை கட்டிடுவாங்க. 1 லட்ச ரூபாய் கட்டிடுவாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் இளைஞர்கள் 35 வயசு 40 வயசு இருக்கிறனால பெரிய ஹோட்டலில் ரூம் போடுவாங்க. கோயம்புத்தூர்லலாம் ஒருத்தர் இருந்தான் இருப்பான். இப்போ பழனியில் தான் இருப்பான் நினைக்கிறேன். அவன் வந்து சந்திராசாமியோட லிங்க் உள்ளாள். பிளாக்கு பயங்கரமாக இருப்பான். பூனைக்கண்ணை செட் பண்ணி வச்சுட்டு 6 அடி உயரம், ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டை, ஒயிட் ஷூ. 1 வருஷம் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இலவசமாக கொடுத்துட்டாங்க. லாபி பண்ணி அந்த ஹோட்டல் பேர் வேண்டாம். இந்த ஹோட்டலில் இருக்கும்போது என்னென்னா சூட் ரூமு. திருப்பூரில் உள்ள எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கோயம்புத்தூரில் பெரும் தொழிலதிபர்கள் பூராமே என்னன்னா அவங்க பூராமே ஜோசியத்துக்கு வாங்கினாங்க. சாதாரண ஜோசியன்ட்ட போட முடியாது, ஆட்டையை போட முடியாது. பெரிய அளவில் பில்டப் கொடுத்தா என்கிட்ட பெரிய அமௌண்ட்டை போட்டுடலாம். எல்லாம் மல்டி மில்லியனர் வருவாங்க. அப்படியே மேட்டில் இருந்து அப்படியே குங்குமத்தை எடுத்து கொடுப்பான் நடக்கும்னு. அப்போ நாங்கள் பிஆர் அந்த டைமில் எங்களுக்கும் சொல்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தான் பேட்டி எடுக்கிறதுக்கு.
போய் கூப்பிட்டு தானே எனக்கும் குங்குமம் கொடுத்து ஒன்று சொன்னால் அந்த நல்லா வாயில் சொன்னதோட அது எதுவுமே நடக்கலை. ஒரு விஷயம் நான் எனக்கு அப்போயே எனக்கு தெரியும் இங்கிட்டு பார்க்கணுன்னு, இருந்தாலும் நான் இப்போது சென்னைக்கு ஒரு வேலையாக போகிறேன். நடக்குமா நடக்காதான் வேலை விஷயமா, நீங்கள் போங்க உங்களுக்கு தான் காத்திருக்கான்னு கொடுத்தேன். அங்கே போனால் ஒரு மண்ணாங்கட்டி நடக்கல, அவன் கம்பெனியை மூடிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நல்லா பழகம் ஓட்டுன்னு ஓட்டுவான் ஃபோனில். அவனை பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் பென்ஸ் பிஎம்டபிள்யூவில் வந்து காத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சொன்னால் நடக்கலை, என்னென்ன போனேன் என்னாச்சு அப்படின்னு. அவனுக்கே தெரியும் நம்ம சொல்கிறது பொய்ன்னு. என்னாச்சுன்னா நாசமாக போச்சு, என்னாச்சு அப்படின்னு. சும்மா எங்கே போட்டு இருக்கிறவனை பூரா இது பண்ணிட்டு இருக்கீங்க, நேரம் சரியில்லை அது எப்படின்னா. அப்புறம் அவன் ஓட்டில் அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெல்லிக்கு ஓடி போனால், எங்கே போனான்னு ஆப்பிரிக்கா அப்போ ஓடி போனான். அந்த ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் ஓனரை பார்த்து ஏதோ சொல்லிட்டாங்க, ஏதோ நடந்துருச்சுங்க, நீங்கள் எத்தனை நாளைக்கு நீங்கள் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த ரூம் உங்களுக்கு தானே ஒரு ரூமை கொடுத்துட்டான். அந்த ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் இவர் இத்தனை நாள் தங்கியிருக்காருன்னொடனே பெரிய பெரிய ஆள் பார்க்க வரான். அவனை வச்சு இவனை வச்சு அவன் சொல்லி எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்க. கோடி கணக்கில் சம்பாதிச்சு. சுப்பிரமணிய சாமியோட லிங்கு, சந்திராசாமி உலக ஃப்ராடு லிங்க் பண்ணி அழகாக சம்பாதிச்சு. சந்திராசாமி லிங்க் இருக்கா இல்லையான்னு தெரில, பொய் சொல்கிறானான்னு தெரியல. சுப்பிரமணிய சாமி தெரியும், டெல்லியில் நாங்கள் தான் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்களே ஏமாற்றி வண்டியை அம்பாடு போயிட்டேன். ஸோ இப்படிப்பட்ட மெகா சாமியார்கள் இருக்காங்க. அதே மாதிரி இலங்கைக்காரங்க இருக்காங்க பாருங்க. இங்கெல்லாம் மாதிரி ஜோசியத்தில் ஏமாந்த இழிச்சவங்க எவனையுமே பார்க்க முடியும். ஏமாந்தவங்க அதுவும் குறிப்பாக வடக்கு மாகாணத்துக்கு. ஆமாம், இந்திய வம்சாவளின்றது வேறு. அவங்க அந்தளவுக்கு ஏமாற மாட்டாங்க. அங்கே பூர்வகுடி தமிழர்கள் இருக்காங்களா வடக்கு மாகாணம், இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% கூவைங்க இருக்குது. ஜோசியனாலே பாஞ்சு விழுந்து போயிடுது, சொத்தப்பூரா எழுதி வச்சுருவாங்க. எத்தனை லட்சம் அவங்க தான் வந்து இந்த போரில் பாதிக்கப்பட்டு பல்வேறு உலக நாடுகளில் இருக்காங்க. ஜோசியனாலே காசு இழந்துருவாங்க. என்ன பண்ணுறது பாவம், ஏதாவது விடிய காலம் பிறக்குமான்னு சும்மா நல்லா தின்னுட்டு உட்காந்துருக்கனே பார்க்கும்போது அவங்க பார்க்க மாட்டாங்களா. அதில் ஏமாந்ததுனால ஈழத்தமிழனை வச்சு தான், ஈழத்தமிழன் மலேசிய தமிழன். ஜோசியம், ஜாதகம், பில்லி சூனியம், ஏவாள், யாரு மேலே ஏவுரன் மட்டும் பாருன்னு அள்ளி வீசுவாங்க காசு. இது ஒரு கும்பல். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் விஜயம் ஜோதிடர் நாள் 3-4-5 சராங்குன் ரோடு ஒரு லாட்ஜை போடுறேன். இப்போ கிழிச்சிடுவாங்க. ஏன்னு கேட்டால் இப்போ வந்து லாட்ஜ் வாடகையே கட்டுப்படி ஆகாது. அது ஒன்று, சாதா ஜோசியம் போக முடியாது, பெரிய பெரிய ஆள் தான் போக முடியும். அப்போல்லாம் சிங்கப்பூர் மலேசியாவில் 2 கிளைண்ட் கிடச்சா போதும், வீடு கட்டி செட்டில் ஆயிடுவாங்க. இப்போ அது மாதிரி இங்கேயுமே நிறைய இப்போ இந்த யூடியூப்லாம் போடுறாங்க சார். அதனால நல்லா யூடியூப் ஜோதிடர்களுக்கு எல்லாம் யூடியூப் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இப்போ போட்டு அதுலேருந்து 4 பேர் 2000-3000 தான். இது ஜாதகம் பார்க்கறதுல பெருசாக வராது, பரிகாரம் தான். 3000 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஆளை பார்ப்பாங்க. தேர்வுன்னு சாமி நான் வந்து 10 கோடி கடன் ஆகி போச்சு. இப்போ இந்த 5 கோடிக்கு இந்த வீடு போகும், கம்பெனி 40 கோடிக்கு போகும்னு பிடிச்சிடுவாங்க. இது ரொம்ப கஷ்டப்படுறாங்க போலையே அப்படின்னு கணக்கு போட்டுருவாங்க. சரி, ஒரு 10-15 லட்சத்தில் ஒரு இது பண்ணிடுவோமா, யாகம் பண்ணிடுவோமா, பெரிய யாகம். அது அந்தளவுக்கு செலவு பண்ணணும். இந்த குதிரை முடி, யானை சாணியில் இது பண்ணால் அதெல்லாம் போய் காட்டில் போய் எடுக்கணும்னா அதுக்கு ஆள் இருக்குது. அதை பார்த்து அந்த யாகம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எல்லாம் மாட்டு சாணியில் மாவுருண்டை செஞ்சு ஆமாம் சைடில் வச்சு பூஜை பண்ணணும். 15 லட்சம் ஆகன்றாங்க. அதனால அவங்க தாராளமாக பண்ணுங்க சாமி. ஏன்னா அவன் 40 கோடி கடனில் இருக்கான். 15 லட்சம்ன்றது அவனுக்கு சாதாரண விஷயம். ஏன்னா இந்த பரிகாரத்தை பண்ணால் தான் 40 கோடியில் ரிலீஸ் ஆகிடுறான்ல. ஒரு 15 லட்சம் தானே அப்படின்னு அவர் நினைத்து வாங்கி கடனாக வாங்கி கொடுத்து பண்ணுங்க. சாமிக்கு கார் இல்லாமல் இருக்குது, ஏதாவது பழைய வண்டி இருந்தால் பார்த்து சொல்லுங்கம்மா. சரி, ஒரு இது வேணா இருக்குது. எதுனா அந்த பிஎம்டபிள்யூவில் அது இப்போ ஒரு 3 வருஷம் ஆச்சு, அந்த வண்டி கொடுக்குவா வச்சுக்கிறீங்களா? பழைய பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, அப்புறம் அந்த ஜீப்பு இது ஒன்று இருக்கே, ஒரு சாமியாருக்கெல்லாம் இந்த ஜீப்பு கொடுத்தாப்புல எனக்கு தெரிஞ்சவர். நமக்கு கொடுக்க மாட்டேறாங்க. அது என்னது, இந்த மஹேந்திரா தார் தான். ஆனால் 2 வருஷம் ஆச்சு நான் வாங்கி. அது வேணால் கொடுத்து விட்றேனே. 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்லையா, நாங்கள் ஓட்டுவோம். சும்மா கொடுக்குறான்னு சொன்னால் எப்படி ஜோசியை பார்த்து பலபலன்னு இருக்கு அந்த வண்டி. அடுத்த நாள் டிரைவரோடு கொடுத்து விட்டாங்க. இந்த ஜோசியக்காரன் தாரில் போயிட்டுருக்கான். அவன் வந்து
அவன் தார் ரோட்டில் போயிட்டுருக்கேன், இவன் தார் வண்டியில் இப்படி இப்போ பல ஜோசியம். ஆனா இன்னொன்னு சார், இப்ப இந்த ராசி பலனா அதுல சொல்ற போது இது நடந்தே தீரும், ராசி பலன் சொல்றவங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும், மாசம் 2 லட்சம் 3 லட்சம் அவ்வளோதான். அவ்வளவுதான். அது ஏதாவது பரிகாரம் சிக்கனாதான் நம்பர் போடுவாங்க, அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா அன்னைக்கோட உங்களுக்கு சனி பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நேரம் நல்லா இருந்துச்சு, என்னைக்கு நீ என்ன பார்த்து அன்னைக்கு தானே அவனுக்கு நேரம் சரியில்லாம போறேன்னு சொல்லி ஃபோன் நம்பர் போட்டானா நீங்க ஜாதகத்தை அனுப்புங்கன்னு வாங்க. என்ன பண்ணுறீங்க, அவங்க தொழில், ஜாதகக்கார்ட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் வாங்கிடும். இவன் பூராத்தையும் சொல்லி கீப் வரையும் சொல்லிடுவான். இல்லை உங்களுக்கு வேறு யாரோ ஒரு பொண்ணோட இந்த காலகட்டத்தில் தொடர்பு இருந்திருக்கணுமே, ஒரு அஃபெக்ஷன் வந்திருக்கணுமே, தேடி வருவாங்களே அவங்களே என்னும்போது இவன் ஏற்கனவே 4-5 பேர்ட்ட வச்சிருப்பான், கம்பெனி பண்ணி வச்சிருப்பான், வேலை பார்க்கறது கூட நீ கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சிருக்கேன். எல்லாருமே உள்ளதுதான்டா, பவர்ஃபுல்லாக அவன் எங்கடா கண்டுபிடி. நீ ஒரு கம்பெனி எம்டின்ற, பிஏ வச்சிருக்கேன்ற, அது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன்ற, எல்லா பிஏயும் தப்பு நம்ம சொல்ல முடியாது. இப்படி இருக்குங்கும் போதே இதுவும் இருக்கலாம்னு அவன் குத்துமதிப்பாக போட்டு அடிப்பான். உங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணோடே உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னோடனே இவன் திடுக்குன்னு ஆயிடும். எப்படா கண்டுபிடிச்சார் சாமின்னு அவன் குத்துமதிப்பாக போட்டு அடிக்கிறது தான். கம்பெனி வச்சுருக்கான், இவனை சுற்றி ஒரு 10 பெண்கள் வேலை பார்க்குறாங்க, அப்படி ஏதாவது இருக்கலாம் போட்டு பார்க்குறது தானே. லைட்டாக ஜர்க்கானால கண்ணு பார்வை வச்சாது. ஆமாம் சாமி இருக்குது. ஏன்னா ஜாதகம் சொல்லுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராகு மாறும்போது கட்டாயம் ஒரு பெண்ணோட குடும்பம் தாண்டி ஒரு பெண்ணோட தொடர்பு உங்களுக்கு இருக்கணுன்றது காட்டுதே கட்டத்தில். ஆனால் அந்த பெண்ணால் பிரச்சனை வராது, ஆனால் சில இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்பிக்கையான பொண்ணு சாமி இருக்கலாங்க, அவங்க ஜாதக கிரகங்கள் மாறும், அவங்க நேரம் தப்பா இருக்கும் போது உங்க நேரம் தப்பாகி வாழ்க்கை சொல்லி மண்டைய கழிவு என்ன சாமி செய்யலாம். இல்லை அவங்கள நீங்கள் விட்டுற வேண்டாம், வச்சுக்கங்க. ஏன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கு. கரெக்டாக அது எல்லா பேருமே வீட்டில் பிரச்சனை தான் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக தான் இன்னொரு கீப்பை வச்சுருக்கோம். பல எல்லாரும் கிடையாது, நீங்கள் எல்லாரையும் நினச்சிடக்கூடாது. பொதுவாக ஒரு கீப்பை வச்சுருக்கான் என்ன வச்சுருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஏதோ அங்கே கிடைக்கல, ரிலாக்ஸ்க்காக இருக்கான். அது ஜாதகத்தில் இருக்க மாதிரி சொல்லுவாங்க இருக்குது அப்படின்னே. என்ன இவ்வளோ புட்டு வைக்கிறாரு அப்படிங்கும்போது அவன் டப்புன்னு சில்லறை எழுதி வச்சிருக்கான். இந்த மாதிரி ரகசியத்தை கண்டுபிடிப்பாங்க. உங்களுக்கு எப்படியுமே கடன் இருக்குடே, கடனை வச்சு மோடியை தவிர இந்த இந்தியாவில் எல்லா மோடி, அமித்ஷா, யார் நிர்மலா சீதாராமனை தவிர இந்த இந்தியாவில் எல்லாருக்குமே கடன் இருக்கு. எல்லாருக்குமே ஏதாவது லோன் வாங்கியிருப்பாங்க. ஒரு 3 ஆள் இப்போ இந்த கும்பல் மட்டும்தான் இஎம்ஐ பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. மற்ற எல்லாருக்குமே அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஜாதகத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சாருன்னு நினைப்பாங்க. தமிழ்நாட்டிலேயே கடன் இல்லாத எவனா சொல்லுங்க, 100 ரூபானாலும் டீ கடைக்குனாலும் ஒரு 150 ரூபா தர வேண்டியது. ரஜினி இவரு நம்ம தனுஷ் 150 கோடியில் வீடு வாங்குற, அவரே கடன்ல தான் இருந்தார். ஆமாம், பேங்க் லோன் வாங்கி தான் அது எல்லாருமே கடன் இல்லாதவன் 99% இல்லை கடனில் தான் இருப்பாங்க. அப்போ ஜாதகக்காரன் டக்குன்னு ஜாதகம் பார்த்தானே சொல்லிடுவான் கடன் பிரச்சனை. ஆமாம், இந்த ஜனவரிக்கு மேலே 2026 மார்ச்சில் குரு மாறுது, கடன் பூரா அடைக்கப்பட்டுருவோம், கடன் பூராமே போயிடும் அப்படின்னு. சரி சாமி. அப்புறம் அந்த பொண்ணு புதுசாக ஒரு பொண்ணு வருது, அது ஒரு மகாலட்சுமி. அது வந்துச்சுன்னா அவங்களுக்கு பெரிய டர்னிங் பாயிண்ட். இப்போ அடுத்த நாளே ஆஃபீஸில் போய் பார்ப்பேன், இதான் கண்ணு தேட ஆரம்பிச்சு இதுதான் அவர் சொன்னது, இதுதான் மேட்ச் பண்ணி அதுவாக செட் ஆயிரும். என்ன எம்டி அடிக்கடி நம்மளே பார்த்துட்டு இருக்காரு, சரி நம்ம கரெக்ட் பண்ணோம்னா சரி ஒரு ரகசியமாக ஒரு தாலி கட்ட வச்சோம்னா ஒரு 2 கோடியை போடலாம்ல, கல்யாணம் ஆனால் என்ன அப்படின்ட்டு கார் வீடு வாங்கி கொடுங்க, மாதம் ஒரு 8 லட்ச ரூபா செலவு கொடுங்கன்னா கொடுக்க போகிறாரு. 3 ரூபானாலும் கொடுப்பாரு. காலத்துக்கு வேலை பார்க்காம அப்படியே ஓட்டிடலான்னா அது பார்க்கும். சரி அவன் அடிக்கடி இன்னும் இவன் பார்ப்பான், எதுவும் பார்க்குற மாதிரி இவ்வளோ நாள் பார்க்கலையே, ஜோதிடர் சொன்னோடனே இந்த கிரகம் மாறினோடனே இவன் நம்ம லவ் பண்ணுறாளோ அப்படின்ட்டு அதை அப்படியே தூக்கிறாங்க. அது இவனை தூக்கி அது ஒரு 2 கோடி ஆட்டே போகும். காலங்காலத்துக்கு இங்கே பெண்கள் வேலை பார்ப்பாங்க. பனியன் கம்பெனிலெலாம் பார்த்தீங்கன்னா மீட்ரு கணக்கில் துணியை போட்டு தச்சுக்கிட்டு இருக்க பெண்கள் 40 பெண்கள் வேலை பார்க்குறாங்க, உழைப்பாளிகள். அவளுக்கு 4000 ரூபா கூட கிடைக்காது மாதம். ஆனால் ஒருத்தர் பிஏன்னு சேருவாங்க. எல்லா பிஏவும் நம்ம பிஏன்னு சொல்ல சேருவாங்க. 6 மாதத்தில் காரு வீடு. கஷ்டப்பட்டு உழைத்து உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்காது. லைட்டாக தவறான வழியில் போகிறவங்களுக்கு சீக்கிரமே தடபுடலாக. தவறான வழின்னு சொல்ல மாட்டாளுங்களே, அதுதான் இப்போ என் புருஷன்றாங்க. இப்போ ஒருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், என் புருஷன்ட்ட பணம் கேட்காம யார்கிட்ட கேட்பேன், எப்படி உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன புருஷன் ஆனான்னா இங்கேருந்து தவறான அவங்களுக்கு அது சரின்னா சரி, நம்ம எப்படி சொல்ல முடியும், கிளைம் பண்ண முடியாது சார். அவரவர் பார்வை அவரவர் விருப்பங்கிற மாதிரி கடந்த என் புருஷன்ட்ட கேட்காம பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்க முடியும்னு ஒரு இது போடுறான்.
வீடியோ. எப்படி உனக்கு பெருசா, அவன் ஏற்கனவே பெருசுன்னா இருக்கட்டும், எனக்கும் தாலி கட்டியிருக்காருல்ல. அப்படி ஆயிடுச்சு இப்போ உலகம். துணிஞ்சு வந்து எல்லா தெல்லவாரித்தனத்தையும் செஞ்சுட்டு நல்லவன் சொல்லி பேசி அதுக்கு 4 பேர் கைத்தட்டா 4 பேர் லைக் போடுறான்ற போது, ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க போது இந்த சமூகம் எங்கே நோக்கி போகுதுன்றப்ப அப்போ ஜோதிடர்கள் செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இந்த உலகத்தை ஏமாத்தி தான் பிழைக்கணுங்கும் போது அவங்களும் பெரும்பாலும் ஏமாத்தினா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி. ஏமாத்தி பிழைக்கணும்னு இல்லை, பிட்ட போட்டு பிழைக்கிறது. ஆசையை தூண்டி அப்படி வச்சுக்கலாமா சார்? ஆசையை தூண்டுறது தான் எல்லாமே. சதுரங்க வேட்டையில கும்பத்தை வச்சு அரிசி நகருது இது வந்தா நீங்க பொறையடியா போயிருங்கன்ற மாதிரி ஆசையை தூண்டுறது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல 3/4 பேர் கடன்ல இருப்பான், மீதி 1/4 பேர் கடனை எதிர்பார்த்துருப்பான். இதை தவிர வேற எந்த பிரச்சனை இல்லை. நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கடன் கிடைச்சிரும், கம்பெனி ஆரம்பிச்சிருங்கன்னு இவங்களே சொல்லிடலாம். நீ வாங்கின கடனை அடைச்சிருவேன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லலாம். நீங்க பணம் எதிர்பார்த்துருக்கீங்க போது, ஆமா சாமி ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கீங்க வரணும் அப்படின்னா பாத்தீங்களா அப்படின்னு. இப்போ ஒருவேளை கடன் வாங்கணும் ஒருத்தர் அப்படியே மாத்திட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டு அவங்க பெரிய யாகம் பண்ணிட்டு அவங்க காமனா ஒரு பதில போட்டு என்ன வருது அதே போட்டு எல்லாருக்கும் உள்ளது தான் அது, எல்லாருக்குமே உள்ளது. அதை போட்டு விட்டு சில பேர் ஆசையை தூண்டி விட்டு பெண் பித்தராக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு மார்ச் மாதம் வரும், சத்தம் இல்லாமல் நீங்கள் அப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அதுதான் மகாலட்சுமி. அதை வச்சு நீங்கள் குடும்பம் இருக்கட்டும், நீங்கள் தாலி கட்டிடாதீங்க, அதனால் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னா அவள் ஒரு அமௌண்ட்டை போட்டு போயிடும். கோர்த்து விடுற சாமியாரெலாம் இருக்காங்க. யாராவது ஒருத்தனுக்கு ஜோசியம் மாதிரி சொல்லிவிட்டு யாராவது ஒருத்தையை கூப்பிட்டு நீங்கள் கஷ்டத்தில் இருக்க ஆள் நல்லா சூப்பர் ஃபிகராக இருக்கணும்னு வச்சுங்களேன், இருக்க நீ இவரை போய் பாரு. விவேக் படத்துல அந்த வெள்ளிக்கிழமை அதுவும் மஞ்சள் கலர் சாரி கட்டி ஈவினிங் 4 மணிக்கு போ, அதே மாதிரி இவங்க கிட்ட சொல்லிவிடும்போது அது கவுண்டமணி காமெடி, பழைய மணிரத்னம் படத்துல வந்த காமெடி தான். அதுக்கு முன்னாடி தங்கவேல் படத்துல வந்த காமெடி தான். அது உண்மைதான். அது அப்ப இந்த பொண்ணு கரெக்டா போகும், அவனும் பாப்பா, ரெண்டையும் கோர்த்து விட்டுறான். இப்ப இவன்ட்ட ஒரு அமௌண்ட் அவன்கிட்ட ஒரு அமௌண்ட் போட்டு அந்த மாதிரி ஜோதிகாரன் வினோதமா பண்றவங்க நல்லவர்களும் இருக்காங்க, சொன்னது அப்படி துல்லியமா நடக்கிறவர்கள் இருக்காங்க. ஜோதிடம் பொய் கிடையாது, ஜோதிடர்கள் தான் பொய். எல்லா ஜோதிடரும் கிடையாது இதெல்லாம். இப்போ நம்ம இதெல்லாம் பாருங்கள், நம்ம கண் முன்னாடியே ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்குல்ல, பெரிய தார் ஜீப்பில் போயிட்டுருக்கு, கட்சியில் பதவி வாங்கிட்டு இருக்கு. யார்? பல்லவி பதார்த்த ஜோதிடம். அதெல்லாம் இன்னும் ஓட்டிகிட்டு இருக்குல்ல, என்ன நம்புகிறாங்க இல்லை. அது சொன்ன பொய் பூரா முண்டை மொழிக்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ரெக்கார்டு இருக்குது, ஆன் ரெக்கார்டில் இருக்குது. அண்ணாமலை முதல்வர் ஆகியே தீர்வார் அவருடைய ஜாதகத்தில் இருக்குன்னாங்க. கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு பணத்தில் எடுக்கலை, அடித்து துரத்தாத வரையா பிஜேபி விட்டு வாட்டி விட்டாங்க. வீடு இருக்கு சார், அரண்மனை உள்ள விட மாட்டாங்களே, அந்த மாதிரி தெருவில் நிற்க வச்சு கதையில அனுப்பி விட்டு மாதிரி இருக்கு. பதார்த்தமும் இன்னும் சுற்றிட்டு தானே இருக்கு பதவி வாங்கி. ஆனால் இதே மாதிரி இந்த ப்ரொடெக்ஷன் பண்ணாங்க சார் 2020 நடந்தே தீரும் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடெக்ஷன். அது எப்படி சார்? அதான் அப்புறம் அந்த அனுமோகன் இருந்தாங்க. அனுமோகன் எப்படின்னா ஒரு துணை நடிகர். அவர் ஒரு அதாவது உதவி இயக்குனராக இருந்த காலத்தில் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, 50 ரூபா தான். டிஸ்கஷன் பேட்டா 50 ரூபா தான் அந்த காலத்தில். அதை வச்சு எப்படி குடும்பம் ஓட்ட முடியும்? இப்படியே இருந்தால் ரொம்ப கஷ்டகாலமாக இருந்தார். அப்போ இந்த ஜோசியத்தை எல்லோரும் நம்புகிறாங்கன்னொன்னே டப்புன்னு புத்தக கண்காட்சியில் போய் ஒரு புக்கை வாங்கி அடிப்படை ஜோதிடம் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு வரவன் போகிறவனுக்கெல்லாம் 10 பாயிண்ட் எடுத்து விட்றது. இப்போ நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் தம்பி 2026 முடிகிறதுக்குள்ளே 2 கேமரா வாங்கிடுவீங்க தம்பி, ஆஃபீஸ் மாற்றிடுவீங்க, எல்லாம் உங்களுக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருதுன்னா கட்டாயம் நீங்கள் 1 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆஃபீஸ் மாற்றி தான் ஆகணும். கேமரா வச்சுருக்க கேமரா வாங்கி தான் ஆகணும். அப்புறம் இது பண்ணிடுறாரு, உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாரு. இப்படி ஒரு 10 பாயிண்ட்டை சொல்லும்போது 4 ஓகே மழை வரும் தம்பி, அப்போ எப்படியா இருந்தாலும் இந்த 2 வருஷத்தில் மழை தண்ணியில் உங்கள் ஆஃபீஸ் போயிடணும். இப்போ இந்த வருஷம் மழையில் போகலன்னா அடுத்த வருஷம் போகும். இப்படி 10 பாயிண்ட்டை சொல்லிடுது. அதே மாதிரி இலங்கையில் புயல் வரும், ஆப்பிரிக்காவில் கார் விபத்து நடக்கும், அமெரிக்காவில் ஒரு பெரிய அழிவு வரும், இப்படின்னு ஒரு 10 பிட்டை போட்டு விட்டுருவாங்க. போட்டு விட்டோன்னு ஏதாவது நாள் நடந்துடும் கட்டாயம். விமான விபத்து, வானூர்தி, அது சார்ந்த பிரச்சனைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எவனாவது எங்கேயோ ஒரு கண்ட்ரில் அடிச்சுக்கிட்டா ஏன் நான் சொன்னார்ல, அப்பயே சொன்னார், உக்ரைன் போர் தான் நடந்துட்டு இருக்குல்ல, சில இடங்கள்ல போர் நின்று வரும். எப்படி போர் நிற்கும்ல, நின்று காசால பாருங்க நின்றுச்சா. ஸோ இந்த மாதிரி போட்டோடனே அன்னைக்கு அது சில பேர் சொல்கிறேன். அனுமோகன் போன வருஷமே சொன்னார் வெள்ளம் வரப்போகுது, எங்கே இலங்கையில் வெள்ளம் வரும். அனுமோகன்னா அந்த சேட்டலைட்டில் கட்டியா ஏற்றி விட்டுருக்காங்க, புரியுதா? அவர் பாவப்பட்ட, அவர் தனியாக போட்டு கேட்டோம்னா நம்மளாம் சேட்டலைட்டே இங்கே சார் தப்பாக சொல்லிட்டு இங்கே வருது புயல் யூட்டர்ன் அடிச்சு போயிடுச்சுன்றான். டேர்னிங் போட்ட பழைய தலைமுறையில்
எல்லாம் போட்டு வச்சிட்டாங்க, ஸ்க்ரீன்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ சரலாம் இறக்கிட்டாங்க, எல்லாம் முடிச்சு கிடிச்சு வைக்கிறாங்க. வச்சா புயல் யூட்டன் அடிச்சு வீக் ஆகி திருப்பி பாண்டிச்சேரி அந்த பக்கம் போக வேண்டியதானே. வீக்கானா கூட ஒரு நியாயம் வேணாமா? இங்க இருந்தா போனேன், இங்க பூரா மழை வெள்ளத்துல எங்களை காலி பண்ணிட்டு சென்னை வரைக்கும் போயிட்டு அப்படி ஆந்திராவுக்குள்ள போகாம யூட்டன் அடிச்சு இப்படி வருது. பழைய தலைமுறையில தெரிச்சிட்டாங்க. சரலாம் அவுட்டு, டக்குன்னு ஒரு கொடையை கொடுத்து ஃபீல்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஃபீல்டுக்கு அனுப்பி, அதாவது ஒரு லாஜிக். நம்ம ஏன் ஓட்டுறோன்னா ஒரு காரணம் இருக்குது. சும்மாலாம் நம்ம பிள்ளைங்களை போய் நம்ம என்ன, அதாவது ஒன்று சரலா எல்லாம் தெரிஞ்சு ஒரு ஆங்கர் கேட்கணும் ஆஃபீஸ்லேருந்து, மேடம் அடுத்து புயல் எப்போ வருது, என்ன ஆகுது, தற்போதைய நிலை என்னன்னா இந்த அம்மா விளக்குற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா இந்த அம்மா கேட்டு அவன் விளக்குற மாதிரி இருக்கணும். இதுதானே லாஜிக். இதை நடுவில் நிற்க வச்சிட்டாங்க ஒரு கொடையை கொடுத்து. அதுவும் பழைய தலைமுறையை போட்டு ஒரு கொடையை கொடுத்தாங்க நிற்க வச்சு. ஆங்கர் தம்பி கேட்குறான் கொஸ்டின், இப்போ புயல் எங்கே இருக்குது, எங்கே வந்துட்டுருக்கு, போயிட்டுருக்கு அப்படின்னா இது இப்படி வருது அப்படி வருதுன்னு எல்லாம் பதில் சொல்லிவிட்டு அடுத்து அதை கட் பண்ணால் அது கேள்வி கேட்குது. இன்னொருத்தர் எங்கே கடலூர்லேருந்து பேசுகிறான். நீ ஆங்கரா ப்ரெடிக்டரா? இதுதான் சரலாம் மேலே நமக்கு பெரிய இது வர்றது, டென்ஷன் ஆகிறது. ஒன்று ஆங்கராக இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்பர்ட்டாக இருந்து எக்ஸ்போர்ட் கரஸ்பாண்டாக இருந்து. இப்போ பிபிசிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஒருத்தர் ரிப்போர்ட்டர் ஆக்க மாட்டாங்க, இது நியூஸ் ரீடர் ஆக்க மாட்டாங்க, நியூஸ் ஆங்கர் ஆக்க மாட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா பிபிசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 60 வயசு 55 வயசு 70 வயசு பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரை கிழவிக்கு மேலே தான் எடுப்பாங்க ஆங்கரை. சின்ன பிள்ளைங்களை எடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, நாங்கள் இருந்த காலத்துலேருந்து இப்போ மிடில் ஈஸ்ட்டு அப்படின்னா ஈராக்கில் ஒரு 2 வருஷம், ஈரானில் 2 வருஷம், சவுதியில் 1 வருஷம், துபாயில் ஒரு 2 வருஷம், அப்புறம் வந்து குவைத்தில் 1 வருஷம். அப்போ ஒரு 7-8 வருஷம், அவ்வளோதான். 25 வயசில் வேலைக்கு சேருதுன்னா 10-15 வருஷம் இப்படி இந்த மிடில் ஈஸ்டில் கரஸ்பாண்டாக வச்சுருப்பாங்க. அங்கேயே புழங்கி அந்த நாடுகளை பற்றி அத்துப்படியாக அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அதுக்கு வயசு 40,000. அதுக்கப்புறம் அதை அலைய முடியாது, வயசு ரீதி அப்படி ஆகல, அதை தூக்கி லண்டனில் ஆங்கராக போட்டுருவாங்க. புது ரிப்போர்ட் விட்டால் அது கேள்வி கேட்கும், ஏன்னா அது எக்ஸ்பர்ட் ஆயிரும். அந்த பொண்ணோ அந்த வயசான ஆளோ ரிப்போர்ட்டர் 45 வயசில் வந்து தான் டெஸ்க்லேயே போடுவாங்க. அவங்க அங்கேருந்து அவங்களுக்கு அந்த ரீஜன் ஃபுல்லாக அத்துப்படியாக தெரியும். அப்போ இந்த புதுசாக போன ரிப்போர்ட்டர்கிட்ட அவங்க 10 மடங்கு அதிகமாக தெரியும். அவங்க கேள்வி கேட்குறதுக்கு அவங்க தக்க முக்காடி பதில் சொல்லுவாங்க. ரைட்டா? இவங்க என்னன்னா ஒரு ஆங்கர்னு சொல்லி சரலா மலை வித் மாலான்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு பிள்ளை இறக்கி விட்டுறீங்க. அது உண்மையிலே 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அது டெஸ்கில் போட்டு புதுசாக இருக்க பசங்கிட்ட கேட்டால் அவன் எதாவது உளருவான், ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கும். இதை கொடையை கொடுத்து இதை இங்கே அனுப்புகிறாங்க. ஒரு நாள் கொடையை கொடுத்து ஃபீல்டுக்கு அனுப்பி தண்ணி எவ்வளோ இருக்குன்னு காலை வச்சு அளந்து பார்க்க வச்சுறாங்க. அடுத்த நாள் வந்து இங்கே போட்டு இப்படி நிற்கிறாங்க. என்ன வேண்டாம் சொல்ல வரேன்னா, புயல் யூட்டன் அடிச்சு பின்னாடி போயிடுச்சு. வரலாற்றிலே இப்படி நான் புயல் கேள்விப்படுறதுல 25 வருஷம் நான் ஜேர்னலிசத்தில் இருந்திருக்கேன். பல புயல்கள் பார்த்துருக்கோம், பல அழிவுகளை பார்த்துருக்கோம், பல நிலச்சரிவுகளை பார்த்துருக்கோம். வெளிநாட்டில், உள்நாட்டில், தாய்லாண்டில், இதில் ஸ்ரீலங்காவில், இந்த பத்துல்லா பண்டாராவெல்லாம் முங்கி போயிருக்காங்க. 2018, 17, 14 புதஞ்சு போயிருக்காங்க 300 பேர். அதெல்லாம் நேரில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க பண்ண அநியாயத்தில் புயலே ரிவர்ஸில் போனது இப்போ தான். சென்னை வரைக்கும் வந்துட்டு யூட்டர்ன் அடிச்சுட்டு பாண்டிச்சேரி போனது இவங்க பண்ண டிவிக்காரங்க பண்ண அட்டகாசம். குறிப்பாக சரலா தான் பார்த்துருக்கோம் சார். பாண்டிச்சேரியில் போய் ஒரு கட்டிங் போட்டு இப்படி வந்து கொஞ்சம் இன்னும் விளையாட்டு காட்டு போலாட்டு அப்படி யூட்டன் எடுத்து சரக்கை போட்டு வந்து சம்பவம் மட்டும் போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பேசாமல் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அடுத்த புயல் வருது கன்னியாகுமரியில், நெல்லை கொண்டு மழை வரும்னு இருக்க 2 நாள் மழையை காணாம். அடுத்த நாள் அவ்வளோதான், முடிஞ்சு காலைல கரையை கடந்துருன்னு ஏடான்னு பார்த்தா 2 நாள் வச்சு போலன்னு பொழந்துருச்சு சார். அவ்வளோதான். சேட்டலைட்டுகளாலே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத விஷயங்களை இவங்க ஆனால் அனுபவம் பண்ணுவார். அது பவர் இருக்கு. போன வருஷமே சொன்னார்னு ஒருத்தன் போட்டிருக்கேன், இலங்கையில் அழிவு வரும் என்று அனுபவம் அன்றே சொன்னார். அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்போ கட் பண்ணி அவர் 5 வருஷமா சொல்லியிருக்காப்புல, முன்னாடி சொல்லி வச்சாப்புல அடுத்த வருஷம் இங்கே வரும் அங்கே வரும்னு சொல்லிட்டு எப்படியா வந்து தானே ஆகும். வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஜோதிடர்கள் இருக்காங்க. நான் நீங்களும் நாள் சொல்லி விடுங்க. இப்போ 2027 நடந்தே தீரும் 4 விஷயம் அப்படி சொல்லிட்டா, அந்த உமாபதியின் ஜோதிட கணிப்புகள் 2026 நம்ம ஒரு என்ன சார் இப்போ சொல்லுங்க சார். வரி விதிப்புகள் அதிகமாகும், முக்கிய அரசியல் மாற்றங்கள் நிகழும், முக்கிய தலைவர் உயிரிழப்பார், அவனா கிளம்பி செத்து போயிடும். அதான் சொன்னோம்ல, பீகாரில் ஒருத்தர் இறந்துட்டார். திரைப்படம் சர்ச்சையை ஏற்படுத்தும்.
திரைத்துறைக்கு ஆபத்தான காலம். ஏன்னா விஜய் அங்கே போயிட்டான், 2 பேர் செத்துருவான். புதிய நோய்களால் மரணங்கள் ஏற்படும். ஆமாம், கப்பல் கடலில் மூழ்கும், விமானம் வெடிக்கும். எப்படி இதெல்லாம் எங்கடா ஜாதகத்தில் சொல்லியிருக்கு? எந்த ஜாதகத்தில் எந்த ஜோசியத்தில் விமானம் வெடிச்சு சிதறும்னு சொல்லியிருக்கு? விமான விபத்துன்னு எதுல நீ பார்த்த? நீ ஒரு ஃபிளைட் ஓனர்லாம் ஃபிளைட்டோட பேர்ல போய் ஜாதகம் பார்ப்பாங்களோ தெரியல. என்ன தெரியல, அவங்கள அனுபவம்ன்றது பார்க்க மாட்டாங்க. இல்ல பாவம், லோக்கல்ல ஏதோ 100 200 500 கிடைச்சா. ஃபாரின்ல பெருசா அந்த கல்ச்சர் கிடையாது இல்ல சார். இந்த ராசி பலன் இல்ல பாப்பாங்க, அங்கேயே சிலது இருக்கு, அங்கேயே இருக்காங்களா? நியூமராலஜி இருக்கு, அது நிறைய வேற ஸ்டைல்ல இருக்கு. அவங்க இந்த லிப்ஸ் ஜோதிடம் அந்த மாதிரி பேசுறாங்க. நம்மள மாதிரி இன்னும் ஓல்டு கல்ச்சர்ல இல்ல. எனிவேஸ், இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜோதிடம் முழுக்க பொய் கிடையாது, ஜோதிடர்கள் பொய்ங்கிற மாதிரி இந்த பல பேர் பல விஷயங்களை கிளப்பி விடுறதுனால ஒரு பதட்டமும் இந்த பொய்களுக்குள்ளே வாழ்றாங்க. அதுவும் தப்பு கிடையாது, ஆனால் ஏமாறுறாங்க பல பேர். இந்த ஏமாற்றம்லாம் தவிர்க்கணும். ஏன்னா ஜனவரி வந்துட்டாவே நியூ இயர் பட்ஜெட், பொங்கல் பட்ஜெட் எடுத்து வைக்கிறாங்களோ இல்லையோ, 4 ஜோசியத்துட்டு பார்க்கறதுக்கு 4 ஆளுக்கு 1000 ரூபாய் எடுத்து வச்சுறாங்க. ஸோ அதனால ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக அது இருக்கட்டும் சார். நேரம் கொடுத்தது வயசு பிள்ளையே கூட்டு போவாங்க, அதுதான் முக்கியம். ஏன் சார் கல்யாணம் ஆகி காலேஜ் முடிச்சு வீட்டில் இருக்கும், எப்படியும் 2 வருஷத்துல கல்யாணம் ஆகிடும். எது பண்ணி தான் வச்சாகணும், அது இல்லைன்னா அது ஓடி எதோ ஒன்று 2 அது ஏற்கனவே 24 வயசு ஆச்சு, எப்படி 26 27 முடிச்சுதான் ஆகணும். பொண்ணுக்கு எப்படி 22 வயசு இருக்குமா? இருக்கணும் சொல்லுது. படிச்சுதான் என்ன சொல்லுது பாப்பா வந்து படிக்கணும்னு சொல்லுது. இல்லை, அது ஜாதக கேட்டபடி படிக்கணும்னா இன்னும் 2 வருஷம் படிக்கணுன்றாங்கல்ல. கேட்டபடி அதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். கல்யாண கரகம் வரல இன்னும் அது வரும்போதுன்றாங்க. அது போயிடும். அது பார்த்தா இவங்க வேற வீட்டில் ஒருத்தன் கணக்கு போட்டு வச்சிருப்பான், ஜோசியக்காரன் ஒன்று சொல்லுவான், அது எவனே லவ் பண்ணி போய் தாலியை கட்டியிருக்கும் அப்பயே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். கூமுட்டை பயில இவன் ஒருத்தன் அப்பன் ஒருத்தன் வீணா போனவன் ஜாதகம் பார்க்க போகிறான், அவன் ஒரு கூமுட்டை சொல்கிறான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்றது நீ யாருக்குமே தெரியாதில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்படி சிலது. எனக்கு ஒரு ஜோசியர் சொன்னார் சார், நீங்கள் சின்ன வயசுல நீங்கள் கம்ப்யூட்டர் தான் தொழில். எனக்கு கம்ப்யூட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறது எனக்கு கேம் விளையாடுறது அவளுக்கு தெரியும். அதுதான் கம்ப்யூட்டர் தான் உங்களுக்கு. நீங்க கம்ப்யூட்டரை மட்டும் தொட்டீங்கன்னா எங்கேயோ போயிருவீங்க. கம்ப்யூட்டர் தானே இருக்கீங்க இப்ப சொல்லி விட்டாங்க சார். டவுன்லோட் பண்றது, அப்லோட் பண்றது, கார்டுக்கு சிஸ்டம் யூஸ் பண்றீங்களா இல்லையா? ஆமா அப்படின்னா ஆமா, அதான் சொன்னேன். கண்டிதானே ஒரு அதே டெய்லர் அதே வாடாங்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை சார். ஜோதிடர் உமாபதினு போர்டை வச்சுட்டோம் அப்படின்னா கல்லா கட்டலாம் நம்மளும். நீ கஷ்டப்பட பாருங்க, நீ கேட்ட காரு எல்லாமே உடனுக்குடன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன கொஞ்ச நாள் பார்ப்போம், அடுத்த தொழில் வரலன்னா அது பண்ணி நம்ம யாரு வம்புக்கும் தும்புக்கும் போறதில்லை. சரி, மக்கள் விருப்பப்படுறாங்கன்னா அந்த அவதாரமே எடுப்போங்கிறீங்களா? நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.